जीवन हेतुना कंठे बध्नामि शुभगे त्वञ्जीव शरदां शतम् सुलग्नाः सावधानाः பொண்ணோட கல்யாணத்தை கிராண்டா பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நிறைவு பெறதுக்கு நீ பாடணும். அப்படியே ஆகட்டும் ராஜா. நான் மகாராஜாவா கேட்கல, உன் நண்பனா கேட்கிறேன். நீ கேட்கறதே பெருசு, நான் பாடுறது ஒன்றும் பெருசு இல்லை. சந்திரா வா. அண்ணா நீயும் பாடுனா. நீ பாடுறத கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. சரி ஆரம்பிக்கலாம். அங்க பாரு, அப்பாவோட சிஷ்யை பாட ரெடி ஆயிட்டா. அவளே பாடட்டும். நீ என்ன வேணாலும் சொல்லுனா. சந்திரா ரொம்ப அழகா இருக்கா. அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணு. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி சொல்ல முடியுமா? வா. ஓம்காரமெனுமோர் நாதமிவனோ சீர்பாயும் நவநாள் வேதமிவனோ ஜனநாயக இந்தியாவில் மன்னராட்சி இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு எடுத்த முடிவு. இது உங்க கவனத்தை கொண்டு வருது இந்த டிசியோட கடமை. பொதுநலம் கருதி எங்க அப்பா அரண்மனை சொத்தை ட்ரஸ்டுக்கு மாத்தினார். ஆனா கவர்மெண்ட் அதுக்கும் தடையா இருந்தா என்ன அர்த்தம்? பட் ஹைனஸ், அரண்மனை சொத்தை மேனேஜ் பண்றது கஷ்டம் தான். முன்னாள் மகாராஜாவே சொத்தை கவர்மெண்ட்க்கு கொடுத்தாங்க. எங்க அப்பா அரண்மனை சொத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்தது அதை நிர்வாகம் பண்றதுக்காகத்தான். அதுல வர்ற ஆதாயத்தை பதுக்கிறதுக்காக இல்ல. பட் ஹைனஸ், சுப்ரீம் கோர்ட் கிளியரா நமக்கு ஃபேவரா தீர்ப்பு கொடுத்திருக்கு. சொத்துக்களோட மெயின்டெனன்ஸை அரச வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஐ பெக் யுவர் பார்டன். இது பத்தி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன பெண்டிங்ல இருக்கு. தி ஃபைனல் வெர்டிக்ட் ஹஸ்ன்ட் கம் இன் as yet, your highness. இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்க கௌரவமா வாழ்றது பிடிக்கலைன்னு நினைக்கிறேன். your highness, நீங்க தேவையில்லாம என் மேல கோவப்படுறீங்க. I'm just a public servant, representative of the government. அவ்வளவுதான். அதிகாரிகளோட அட்வைஸ் படி தானே கவர்மெண்ட் நடக்குது, முடிவுகளையும் எடுக்குது. கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சா ரொம்ப நல்லது. இல்லைன்னா எப்பவும் ஒரு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். கோர்ட்டு விவகாரம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லையே. nothing is in our hands, you see. நம்ம நாட்டோட ஜுடிஷியல் சிஸ்டத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படியே எங்க வேண்டுகோளும் நியாயமானதுதான்ற விசுவாசமும் எங்களுக்கு இருக்கு. Good day, your highness. இவனோ சாரி, நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். பரவாயில்ல, நீங்க என் ரூம்ல உட்காருங்க, நான் வரேன். எதையாவது தேடிட்டு இருக்கீங்களா? உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னையா தேடிட்டு இருந்தீங்க? ஆமா. கிடைச்சேனா? கிடைச்சிங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்க தான் உயிர் கொடுத்துருக்கீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நீங்க தான் தெரியுறீங்க. ஆனா இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்தாலும் உங்களுக்கு ஈடாகுமா? சரி, அதை விடுங்க. இங்க இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலும் உங்க ஒரு சிரிப்புக்கு ஈடு கொடுக்க முடியாது.
பஞ்சபூதங்களையும் ஒன்றாக சேர்த்து பிரம்மன் இந்த பெண்ணை படைத்தானோ என்று தோன்றுகிறது. 1000 சூரியனின் வலிமையை இவள் கண்களுக்கு வரமாகத் தந்து 1000 நதியின் அமைதியை இவள் நடையில் வைத்து பரந்திருக்கும் ஆகாயத்தைப் போல மனதையும் பூமியின் எடையளவில் காம்பீரியத்தையும் அளித்துள்ளாள். உலகில் உள்ள அத்தனை பூக்களையும் எடுத்து வந்து இவள் உதட்டில் நிரப்பியிருக்கிறாள். மாதத்தில் பௌர்ணமி ஒரு முறைதான், ஆனால் இவளோ தினமும் பௌர்ணமி. சந்திரா, சந்திரா, சந்திரா. இப்படி இல்லாம அந்த புத்தகத்துல எழுதியிருக்கு? அது எந்த புத்தகம்? யார் எழுதினது? யார் எழுதுனாங்கன்னு தெரியல, ஆனா 112வது பக்கத்துல இருக்கு. சந்திரா, சந்திரா. என் பேர் இவ்வளோ அழகா இருக்குன்னு எனக்கு இத்தனை நாள் தெரியலையே. உங்க பேரு மட்டும் இல்லைங்க, நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு மூக்குத்தி அழகா இருக்கு. நீங்க எவ்வளோ நல்லா பாடுவீங்களோ அதை விட நல்லா பேசுறீங்க. நீங்களும் அப்படிதான். எவ்வளவு நல்லா பாடுறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்கிறீங்க. சந்திரா, இங்க வாமா. அம்மா. சந்திரா, உனக்கு எப்பேற்பட்ட சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஆமா, இந்த மாப்பிள்ளைய நீ வேண்டான்னு சொல்லவே முடியாது, அவ்வளவு நல்லா இருக்காரு. ஆமா, இங்க பாரு, இவர்தான் உனக்கு பாத்திருக்க மாப்பிள்ளை. பாரு பாரு. ஓ சந்திரா, நீங்க சங்கீதம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா. அப்படியா? சந்திரா, இந்த பையன் விஷயத்துல நீ எந்த சாக்கும் சொல்ல முடியாது. ம்? அப்படி எதுவும் இல்லையே. இந்த காலத்துல ராஜவம்சத்து பசங்க கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். உங்க பையன் நல்லா படிச்சிருக்கான், புத்திசாலி. என் பொண்ணை நல்லபடியா சந்தோஷமா வச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. This is my grandfather. என்னோட 3 cousins. இப்போ they are based out of country. I'll show you my other grandfather. சாரி சந்திரா, உங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்கு. நானா? Okay, sure. இவரை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். And that's my great great grandfather. போலாமா? எங்க வீட்டு பெரியவங்க மக்களுக்காக இந்த அரண்மனையே ஒரு ட்ரஸ்டுக்கு எழுதி வச்சிட்டாங்க. எங்க எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சந்திரா. கூடிய சீக்கிரமே மருமகளாயி நீ எங்க வீட்டுக்கு வரணும். உங்களுக்கு மருமகளா ஏற்கனவே வேற ஒரு பொண்ணு இருக்கிறப்போ நான் எப்படி வர முடியும்? என்னம்மா, என்ன சொல்ற? உங்க பையன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. தயவு செஞ்சு உங்க பையன் காதலுக்கு மரியாதை கொடுங்க. மன்னிச்சுடுமா, அவன் சம்பந்தத்தோட தான் நாங்க இங்க வந்தோம். என்னதான் இருந்தாலும் காதலிச்சவளையே கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நியாயம். நீங்களாவது என் காதலை புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். விஷ் யூ குட் லக். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்ல பையன், எல்லா விதத்திலையும் பொருத்தமா இருந்தான். எந்த குறையும் இல்லை. சந்திராவுக்கு கல்யாணமே முடிஞ்சு போச்சுன்ற சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா நமக்கு தான் கொடுப்பன இல்லையே. உங்களுக்கு கொடுப்பன இல்லைன்னு ஏன் நினைக்கிறீங்க? உங்க பொண்ணை கட்டிக்க அவனுக்கு தான் கொடுப்பன இல்ல, அவ்வளவுதான். நல்ல வேலை, இவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே உண்மையை சொல்லிட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லியிருந்தா நம்ம சந்திராவோட கதி என்ன இருக்கும்? மற்ற பசங்க கதையெல்லாம் விட்டு தள்ளு. நம்ம சந்திரா சொக்க தங்கம். நான் தலை குனிகிற மாதிரி எப்பவும் எந்த வேலையும் செய்ய மாட்டா. இல்லம்மா? ஆமா ஆமா, உங்க பொண்ணு நீங்க அவமானப்படுற மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டா. ஆனா உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம உங்களை அவமானப்படுத்துறாங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. ஏமா எப்பவுமே நான் செய்யறது தப்புங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கியே?
இன்னைக்கு வந்திருந்தாங்களே அவங்களுக்கு நீ உபதேசம் சொல்ற அவசியம் என்ன வந்துச்சு? பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் பெரியவங்க நாங்க இருக்கோன்றத மறந்துடுறீங்க. நியாயம் சொல்றா நியாயம். பிள்ளைங்க செய்யற தப்பால பெத்தவங்களுக்கு தான் அவமானம். இதுல சந்திராவோட தப்பு என்ன இருக்கு? சந்திரா அந்த பையனோட காதல மதிச்சாங்க. அத அவங்க அவமானம் நினைச்சாங்கன்னா தப்பு அவங்களோட தான். அப்படி இல்லப்பா சந்திரா, அவ செஞ்சது அதிக பிரசங்கித்தனம் தானே. சரி, என்னோட தப்புதான், விடுங்க. என்னாலதான் உங்களுக்கு எல்லாம் அவமானம் நினைக்கிறீங்க. இனிமே அப்படி நடக்காது. அப்பா, நீங்க எந்த பையனை வேணாலும் காட்டுங்க. அவன் யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரியா? சந்திரா, லலிதா, ஏன் அவ மனச நோகடிக்கிற? பொண்ணு கவலைப்படுறாளேன்னு நீங்க உருகிடாதீங்க. ஏன் வருத்தப்படுறீங்க? அப்பா அம்மா அவங்க பிள்ளைங்களை திட்டாம வேற யாரை திட்டுவாங்க? நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க? ஒரு தப்பும் பண்ணல. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களை கண்குளிர பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண் குளிர்ந்தா போதுமா? போதாதுதான். ஆனா என்ன பண்றது, இப்போதைக்கு இருக்கிறது அந்த ஒரு ஆப்ஷன் தான். பயந்துட்டீங்களா? சந்திரானா வெண்ணிலா. உங்களை பத்தி ஒரு பாட்டு பாடவா? வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா, விளையாட. இதான் எனக்கு வேணும். நீங்க எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்.
சந்திரகாசா, யாராவது டாக்டரை கூப்பிடுங்க.